தமிழ்நாட்டின் வளர்ச்சியே இந்தியாவின் வளர்ச்சி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். மதுரை கோவை மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி வழங்க பிரதமர் உடனடியாக தலையிட வேண்டும் என அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்துக்காக பிரதமரை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்க தயாராக இருப்பதாகவும் அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் வளர்ச்சியே இந்தியாவின் வளர்ச்சி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். மதுரை கோவை மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி வழங்க பிரதமர் உடனடியாக தலையிட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்துக்காக பிரதமரை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்க தயாராக உள்ளேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை ஒன்றிய அரசு நிராகரித்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது எக்ஸ் தளத்தில் பதிவு மூலம் வலியுறுத்தியுள்ளார். மதுரை கோவை மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி வழங்க பிரதமர் உடனடியாக தலையிட வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டிருக்கிறார். பிரதமரை சந்திக்கும் போதெல்லாம் கோவை மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு ஒப்புதல் தர வலியுறுத்தி வருகிறேன் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்துக்காக பிரதமரை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்க தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். கோவை மதுரை மெட்ரோ திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் என்ன பதிவை அவர் குறிப்பிட்டிருக்கிறார்? விவரங்கள் என்ன? மிக முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியே இந்தியாவின் வளர்ச்சி என குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதற்கு துணையாக நிற்க உள்ள மதுரை மற்றும் கோவை மெட்ரோ திட்டத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும், அதற்கு உடனடியாக பிரதமர் தலையிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை இந்தியாவின் வளர்ச்சியாக இருக்கும், அதற்கு துணையாக நிற்க இருக்கக்கூடிய மதுரை மற்றும் கோவை மெட்ரோ திட்டத்திற்கு அனுமதி வழங்க பிரதமர் அவர்கள் உடனடியாக தலையிட வேண்டும், அதற்காக நாம் அவரை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்க தயாராக இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் குறிப்பாக ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நியாயமாக மிக முக்கியமான ஒரு சிகிச்சையாக இருக்க வேண்டும். அதற்கான வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய திட்டங்களுக்கான அனுமதியை நிராகரிக்காமல் வழங்கப்பட வேண்டும். அப்படியாகத்தான் மதுரை கோவையை பொறுத்தவரை ஒரு வளர்ச்சிக்கான மிக முக்கியமான திட்டமாக பார்க்கப்படுகிறது. அந்த திட்டத்திற்கான அனுமதி கோரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய நகரங்களுக்கு வழங்கப்படக்கூடிய நிலையில் மதுரை கோவைக்கு வழங்கப்படாமல் இருப்பது ஏற்புடையதாக இல்லை என தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினரும் குறிப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் பிரதமர் உடனடியாக இதில் தலையிட்டு கோவை மதுரைக்கான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான அனுமதியை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான அடிப்படையில் நான் எப்போது வேண்டுமானாலும் சந்திக்க தயாராக இருக்கிறேன். ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி என்பது மிக முக்கியமான உட்கட்டமைப்பு திட்டங்கள், அதற்கு தேவையான இயந்திரத்தனமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது மிக முக்கியமான ஒரு வளர்ச்சிக்கான ஒரு அடிக்கோலாக இந்த மெட்ரோ திட்டம் அமையும். அந்த அடிப்படையில் இதை நிறைவேற்றுவதற்காக உடனடியான ஒரு தலையீட்டை பிரதமர் மேற்கொள்ள வேண்டும் என்பதாக முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்கிறார். மிக முக்கியமாக இதற்கு முன்பாக சந்திக்கும் பொழுதும் கூட மெட்ரோ ரயில் திட்டங்களை பொறுத்தவரை குறிப்பாக கோவை மதுரை திட்டங்களை கொண்டு வருவதற்காக பலமுறை பேசியிருக்கிறேன். இந்த முறையும் தற்போது பேசுவதற்கு தயாராக இருப்பதாக பிரதமர் சந்தித்து பேசுவதற்கு தயாராக இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக தமிழகம் முழுவதுமே அரசியல் கட்சியினர் மெட்ரோ திட்டத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் முதலமைச்சரும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் பிரதமர் தலையிட வேண்டும் என்ற வலியுறுத்தலையும் முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். அன்புச்செல்வன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.